ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியோரா கேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேக் செய்கிற வீடியோவில் படம் பார்க்கும்போது எண்டு கார்டில் நம்ம பார்க்குறது பிஹைண்ட் த சீன் வீடியோ. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பிஹைண்ட் த சீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாம் எல்லாருமே கேக் செய்கிற வீடியோ பார்க்கும்போது எவ்வளோ ஈஸி அண்ட் பியூட்டிஃபுல்லாக கேக்கை செஞ்சு முடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். பேட்டரில் 1 பாட்டில் கலந்து பேக் பண்ணி க்ரீமை பூசிட்டா வேலை முடிஞ்சுன்னு நினைப்போம். ஆனால் உண்மை அதுவே கிடையாது. மெஷர்மெண்ட் அண்ட் பேக்கிங் டைம் சேஞ்ச் ஆகிட்டா ஸ்பாஞ்ச் சொதப்பிடும். க்ரீமை ஸ்டிஃப் பீக் கொண்டு வரது ரொம்ப முக்கியம். எல்லாம் செஞ்சுட்டேன், அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது இருக்கே, அது ஒரு பெரிய டாஸ்க்கு. பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் கிடக்குதுன்னு. அதுவும் க்ரீம் யூஸ் பண்ண பாத்திரம் க்ளீன் பண்ணுறது ஈஸி கிடையாது. ஸோ ஹோம் பேக்கர்ஸ் யாரும் ஈஸியாக கேக் செய்கிறதில்ல. வீட்டில் சமைக்கும்போது எவ்வளோ ஹைஜீனிக்காக பண்ணுறோமோ அது மாதிரி தான் கேக் செய்யும் போதும் சரி, செஞ்சு முடித்தோடனேவும் அந்த பிளேஸை ரொம்ப க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக வச்சுருப்பாங்க. ஸோ கீப் சப்போர்ட் ஹோம் பேக்கர்ஸ். பாய்.